அன்பு பிள்ளைகளே, இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் கேளுங்கள். இன்றைய பைபிள் ஜீவ வார்த்தை. இயேசு யுத்தங்களில் பிரியப்படாதவர். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். சங்கீதம் 68:30. நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களில் பிரியப்படாதவர் என்பதை கர்த்தருடைய வசனம் நமக்கு காண்பிக்கிறது. உலக தலைவர்கள் தங்கள் தலைமையின் பெருமையை இந்த உலகத்திற்கு காண்பிக்கவும், தங்களுடைய பலத்தை உலகத்திற்கு காண்பிக்கவும் மற்ற தேசங்கள் மீது யுத்தம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். உலகமெங்கும் யுத்தம் நடைபெறும் இந்நாட்களில் கிறிஸ்தவர்களின் பொறுப்பும் நம்முடைய நிலைப்பாடும் எப்படியாக காணப்பட வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் கூறினார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்பதாக. ஆகையால் நாம் மற்ற தேசங்கள் பற்றி துச்செய்திகளை பரப்பாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சமாதான வார்த்தைகளை பறைசாற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றாமல் நல்ல வார்த்தைகளை, சமாதானப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது தூதர்கள் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று கூறினார்கள். கூடுமானால் எல்லாரிடமும் சமாதானமாய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு கூறியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது சண்டைகளையும் கோபங்களையும் பற்ற வைக்கிற வார்த்தையை நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. மாத்திரமல்ல, எந்த நபராக இருந்தாலும் நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சத்துருக்களை நேசிக்க பழக வேண்டும். ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காண்பிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் கூறியிருக்கிறார். அப்படி சத்துருக்களை நேசிக்க முடியவில்லை என்றால் அந்த சுபாவத்தை ஆண்டவரிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக யுத்தங்களில் அப்பாவி ஜனங்கள் மரித்து போய்விடக்கூடாது என்றும் யுத்தங்கள் ஓய வேண்டும் என்றும் கருத்தாய் ஜெபம் செய்யுங்கள். ஆமென்.